சார் வணக்கம். இப்போ இன்னைக்கு வந்து ராம்ராஜ் காட்டன் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய முன்னணி நிறுவனமாக இருக்குது. தமிழர்கள்லாம் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு வேட்டி ஆடைகளாக இருக்குது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ முதலீடு இந்த இதில் செஞ்சுருக்கீங்க, எவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் சார்? நேற்று இன்னைக்கு அதாவது ஜனவரி 7-8 சென்னை ட்ரேட் சென்டரில் மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டிங்கு தமிழக அரசு மிகச்சிறப்பாக நிறைவேற்றியிருக்கு. இதுக்கு வெளிநாட்டிலிருந்து நிறைய முதலீட்டாளர்கள் வந்து கலந்து கொண்டு இந்த மீட்டிங் மிகச்சிறப்பாக நடந்திருக்கு. இதில் நம்ம தமிழ்நாட்டில் விவசாயத்துக்கு அடுத்தபடி இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்டைல் செக்டருக்கு அரசாங்கமும் தமிழக முதல்வரும் சிறப்பு கவனம் எடுத்து இது இன்னும் இந்தியா முழுவதும் பெரிய அளவுக்கு நார்த் இந்தியாவில் இருக்கிற மாதிரி கம்ப்ளீட் இந்தியாவும் டெக்ஸ்டைல் தமிழ்நாடும் பெரிய அளவுக்கு கொண்டு வரணுங்கிற நோக்கத்தோடு எங்களெல்லாம் ஊக்குவிச்சு எங்கூட ஒரு 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தமிழக முதல்வரோடு நாங்கள் MOU பண்ணியிருக்கோம். இந்த MOU பண்ணது மூலியமாக வரக்கூடிய 5 ஆண்டு காலத்தில் நாங்கள் வந்து ஒரு 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இப்போது நாங்கள் சவுத் இந்தியா முழுவதும் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறோம். வருங்காலத்தில் இந்தியா முழுவதும் வியாபாரம் பண்ணதுக்கு இந்த MOU ஏதுவாக இருக்கும். எங்களெல்லாம் இந்த டெக்ஸ்டைல் லைனில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுத்த தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் குறிப்பாக மாண்புமிகு முதல்வர்களுக்கும் எங்கள் டெக்ஸ்டைல் லைன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். சார், இப்போ வந்து வட மாநிலத்தில் வந்து வேட்டி கட்டுற அந்த வியாபாரம் அதெல்லாம் எப்படி இருக்குது? தென் மாவட்டங்களில் நம்ம வந்து அதிகமாக வந்து தென் மாநிலங்களில் அதிகமாக வேட்டி கட்டுறோம். வட மாநிலங்களில் எப்படி சார் அவங்க வேட்டி லைக் பண்ணுறாங்க? 40 வருடத்துக்கு முன்னாடி அதே கண்டிஷன் தான் தமிழ்நாட்டிலையும் இருந்தது, ஆந்திராவிலும் இருந்தது, கர்நாடகாவிலும் இருந்தது. ராமராஜ் வந்த முன்னாடி மாற்றணும், ஒரு நம்பிக்கையோடு மாற்றணும். அது மாதிரி இந்தியாவிலையும் இந்தியா முழுவதும் நார்த் இந்தியாவிலையும் மாற்ற முடியும். உலகத்தில் இருக்கிற மற்ற நாட்டையும் மாற்றுறதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த அளவுக்கு தான் நாங்கள் இதை கொண்டு போயிட்டுருக்கோம். இப்போ 5000 பேருக்கு வேலை கிடைக்கும்னு சொன்னீங்க சார். அது எந்த மாவட்டத்தில் எந்த ரீஜனில் அதிகமாக வேலை? இப்போதைக்கு வந்து நாங்கள் வந்து கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் இந்த பெல்ட்டில் நாங்கள் இண்டஸ்ட்ரீஸ் இந்த எங்களுடைய நிறுவனம் இருக்குது. இன்னும் இது மதுரை சவுத்து கொண்டு போகலான்னு நிறைய பண்ணியிருக்கு. அது அரசாங்கம் அதை ஊக்கப்படுத்துது. நீங்கள் இன்னும் சவுத்து கொண்டு போங்க, விருதுநகர் இந்த மாதிரிலாம் டெக்ஸ்டைல் பூங்கா அமைச்சிருக்கிறோம், அங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வேணுங்கிற எல்லா வசதியும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதை எங்கள் நிறுவனத்தில் அதை பரிசீலனை பண்ணிகிட்ருக்கோம், எந்த ஏரியாவில் பண்ணுறதுன்னு. இப்போ குறிப்பாக நாங்கள் மதுரை பெல்ட்டு பண்ணலான்னு யோசனை பண்ணியிருக்கோம். சார், இப்போ இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் வேட்டி கட்டுற ஆர்வம் இருக்குது. அதனால் வந்து என்னுடைய அப்பா தாத்தா இவங்க எல்லாருமே வந்து வேட்டியாக விரும்பி கட்டுவாங்க. இன்றைய தலைமுறையினர் அவங்க வந்து வேட்டி கட்டுற ஆர்வம் அவங்ககிட்ட இருக்கா சார்? நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன சார்? அதாவது இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வந்து மக்கள் எல்லாமே வெஸ்டர்ன் கல்ச்சர் நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. நல்ல பழக்க வழக்கத்தை, நம்ம கல்ச்சரை, நம்ம பாரம்பரியத்தை நாம தான் சொல்லிக் கொடுக்கணும். அதைத்தான் ராமராஜ் பண்ணிகிட்ருக்கு. ஆர்வம் இல்லைன்னா கூட ஆர்வத்தை ஏற்படுத்தி இன்றைக்கி நிறைய பிறந்த குழந்தையிலேருந்து காலேஜ் படிக்கிற இளைஞர்லேருந்து ஐடியில் பண்ணுற செக்டர் வரைக்கும் இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஆர்வமாக கட்டுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ரெகுலர் ப்ராடக்ட் அப்படின்னா ஏசுவலாக விற்று போகுது. பட் இந்த வேட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த கட்டக்கூடிய உணர்வை ஏற்படுத்தி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரீஸாகவே ராமராஜ் பண்ணியிருக்கு. நிச்சயமாக சார். இப்போ உங்களுடைய இந்த முதலீடு, எங்களுடைய வேலைவாய்ப்பு இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெறணும்னு சொல்லி நியூஸ் தமிழ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சு மகிழ்ச்சி. நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.